Hello friends and subscribers, welcome to Tamil Well YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 100 பால் மேட்ச், அதாவது இங்கிலாந்து நடக்கக்கூடிய 100 பால் மேட்ச் லீக்ஸ்கோட ஒரு 14வது மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ்க்கும் வெல்ஸ் ஃபயர் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவ்யூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டிஓ ஆப்ஷன், இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். பிச்சில் போட்டு இப்படி எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஒரு பெஸ்டான ஒரு ஆப்னு சொல்லலாம் XL11 ஆப். இதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ரெஃபர் அண்ட் எர்ன். நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்றது மூலியமாவும் இதுல உங்களால நீங்க எர்ன் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரெஃபர் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோமே. அந்த 100 ரூபாயில இருந்து கம்பெனிக்கு வந்து ஒரு 20 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு 10% கொடுப்பாங்க. இப்போ ஒரு 10% அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா லைஃப் டைம், அதாவது உங்களோட ஃப்ரெண்டு அவர் எப்பெல்லாம் எத்தனை வருஷமா நீங்க விளையாண்டாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 வருஷமா விளையாடுறான்னு வச்சுக்கோங்க. இந்த XL11 ஆப் ஒரு 4 வருஷமா விளையாண்டாலுமே 4 வருஷமா அவர் விளையாட அவருக்கு வரக்கூடிய அந்த கமிஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கொடுக்குறாங்க கம்பெனி. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. தென் நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் வந்து அவங்க பிடிப்பதில்லை. தென் நீங்க பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் டெபாசிட்க்கு 100% வரைக்கும் போனஸ் தராங்க. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், லெஸ் காம்படிஷன், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க மேட்ச் போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 ஆகஸ்ட் இரவு 10:30 இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. டபுள் ஹெட்டரோட 2வது மேட்ச். ஆல்ரெடி 7 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்சுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா 2வது மேட்ச் 10:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச். மேட்சை பொறுத்த வரைக்கும் நாட்டிங்ஹாம்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த நாட்டிங்ஹாமோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்க கிட்டத்தட்ட ஒரு 140 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. இங்க நடந்த முதல் மேட்ச், இங்க வந்து நடந்த மேட்சஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ராக்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆயிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் இந்த சீரீஸ் நடந்திருக்கு. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க லாஸ் ஆயிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் ஃபேவரா வந்து இந்த வெனு வந்து இங்க இருந்திருக்கு. வெனு ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 69 மேட்ச் வந்து இங்க நடந்திருக்கு. ஸோ T20 டொமஸ்டிக்ல அதுல 40 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் தாங்க வின் பண்ணிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 28 மேட்ச் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க நடந்த 100 பால் மேட்சஸ்லுமே இதுல வந்து சேஸ் பண்ற டீம் வந்து லாஸ்ட் தாங்க. ஒரே ஒரு மேட்ச் நடந்துச்சு, அதுல சேஸ் பண்ண டீம் வந்து லாஸ்ட் தான் இருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம் இங்க ஹையஸ்ட் வின்னிங் ரேஷியோ வந்து வச்சிருக்காங்க. வெல்ஸ் ஃபயரை பொறுத்த வரைக்கும் கேட்மோர் அண்ட் ஜானி பேஸ்டோ 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது லுக் வெல்ஸ். ஸோ அவர் வந்து யூஸ்வலாவே மிடில் ஆர்டர்ல வருவார். லாஸ்ட் மேட்ச் வந்து லுக் வெல்ஸை கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணாங்க. மேபி இந்த மேட்சும் அதே ஆர்டர்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஜேக் கிளார்க், டாம் அபல், கிளென் பிலிப்ஸ், தென் அடுத்ததா டேவிட் வில்லி, டேவிட் பெய்னே, தென் அடுத்ததா மேட் ஹென்ரி, மேசன் கிரேன், ஹாரிஸ் ராஃப். ஸோ இது வந்து வெல்ஸ் ஃபயரோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன் அண்ட் அலெக்ஸ் ஹெல்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல டாம் பேண்டன் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ண போறாரு. தென் அடுத்ததா ஜே ரூட், சாம் ஹைன், ரோவன் பவுல், லூயிஸ் கிராகரி, ராசித் கான், இமாத் வாசிம், ஜோர்டான் தாம்சன், லுக் வுட், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாம் குக். ஸோ இது வந்து ட்ரெண்ட் ராக்கெட்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்ப்போம். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் யாருக்கு இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். 2 டீம்ல இருந்தும். ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ்ல வெல்ஸ் ஃபயர்ல வந்து ஜானி பேஸ்டோ இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. தென் விக்கெட் கீப்பரும் அவர் தாங்க பண்ண போறாரு. ஸோ விக்கெட் கீப்பரும் பண்ணிட்டு தென் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாரு. விக்கெட் கீப்பர்ல இருந்து ஒரு கணிசமான பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். அது ஆஸ் யூசுவல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேட்ச் அண்ட் ஸ்டம்பி ரன் அவுட்ல இருந்து மினிமம் ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் விக்கெட் கீப்பர் பண்றவங்கள்ட்ட. ஸோ தென் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றப்போ அவருக்கு கண்டிப்பா இந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஜானி பேஸ்டோவை பொறுத்த வரைக்கும்
பர்டிகுலரா பேட் செகண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜானி பஸ்டர் பேட்ல இருந்து மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். பேட்டிங் செகண்ட் பண்ண போறாங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்றப்போ மினிமம் 30 ரன் அப்படிங்கிறப்போ அதுவே வந்து 45 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துடும். இது ஒரு வேலிட் பாயிண்ட். தென் விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட அவர் எலிஜிபிள் ஆவாரு செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கப்புறம் டாப் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வேற யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆஃப் ஸ்பேஸ் இல்லை. தென் டேவிட் வில்லி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஒரு 10-20 பால்ல கூட பேட்டிங் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இப்படி பேட்டிங் வந்தாருன்னா கண்டிப்பா வந்து 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. இவர்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 15 பால் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளே, அந்த பவர் பிளேஸ்குள்ளேயே மோஸ்ட்லி பவுல் பண்ணிடுவாரு. ஸ்டார்டிங்லேயே முதல் 10 பால் கூட அவர் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்படி இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவரோட ஓவரை கம்ப்ளீட் பண்றது மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து அவருக்கு இருக்கு. பை சான்ஸ் சம்டைம்ஸ் வந்து விக்கெட் கிடைக்காம போயிடும். அப்படி இருந்துமே அவர் அதிகபட்சம் 40 ஓவருக்குள்ள அவரோட ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறது இவருக்கு மிகப்பெரிய, அதாவது 40 பால்குள்ள 40 to 50 பால்குள்ளேயே, அதாவது 100 பால்ல 50 பால்குள்ளவே அவரோட 20 பாலை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ டெத் ஓவர்ஸ் எல்லாத்துலயுமே டேவிட் பெய்னே தென் அடுத்தது ஹாரிஸ் ராஃப் இப்படி டெத் ஓவர் பவுலர்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கிறதுனால மேட் ஹென்ரி அண்ட் டேவிட் வில்லி 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்ல அவரோட ஓவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸ். இதுவே டேவிட் வில்லி அந்த டெத் ஓவர்ஸ்ல வந்து ஒரு 5 பாலாவது பவுல் பண்றாரு அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு முதல் 15 பால்ல ஒரு விக்கெட்டும் கடைசி 5 பால் ஒரு விக்கெட்டும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸாவது இருக்கும். ஆனா இவங்க இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவங்களோட விக்கெட் ஓவர்ஸ் முடிச்சிடறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ டேவிட் வில்லிட்டு நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கிறோம், ஒரு விக்கெட் அவருக்கு கிடைச்சிருது அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமேட்டு வரக்கூடிய பிளேயர்ஸ் ஸோ விக்கெட் கொஞ்சம் போச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நிதானமாக ஆடுவாங்க, கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல இவரோட ஓவர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுது. அதுதான் அவருக்கு கூடிய மைனஸ். அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா இவருக்கு 2 விக்கெட் வரைக்கும் கூட கிடைக்குது. ஸோ செகண்டா பவுல் பண்றப்பதான் சம்டைம்ஸ் விக்கெட்டே கூட இல்லாம போயிடுறாரு டேவிட் வில்லி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பவுல் பண்ண போறாருன்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்ட் அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ஸ்ல கூட நீங்க அவரை கொண்டு போகலாம். டேவிட் பெய்னே மோஸ்ட் ப்ராபபிலி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை டேவிட் பெய்னேவை பொறுத்த வரைக்கும். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப அந்த கடைசி 5 பாலை கூட இவர் தான் பவுல் பண்ணுவார். அதாவது 96ல இருந்து அந்த 100வது பால் வரைக்கும் கடைசி 5 பாலை வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர் டேவிட் பெய்னே. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கட்டர்ஸ் போடுவாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ 2 அல்லது 3 விக்கெட் கூட எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் உள்ளவர். அது இல்லாம 50 பாலுக்கு அப்புறம் தான் அவர் இன்ட்ரடியூஸே பண்ணுவாங்க. கடைசி ஸ்லாக் ஓவர்ஸ்ல தான் அவர் பர்டிகுலராக வச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ள ஒரு பவுலரா வந்து டேவிட் பெய்னே இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன்னு கிராண்ட் லீக் நீங்க கேப்டன் விக்கெட் டப்ஸ்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்ப அசோசல் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேவிட் வில்லி மேட் ஹென்ரி 2 பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அந்த 50 பால்குள்ளேயே அவங்களோட ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா பவுல் பண்ணுவாருங்க. ரொம்ப ரொம்ப அக்ரெசிவா ஒரு இன்டென்ட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ கொஞ்சம் ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அந்த விக்கெட்டாக்கான லைன்லயே மோஸ்ட்லி போவாரு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விக்கெட்ஸ் ஒரு மாதிரி போயிடுச்சு அப்படின்னா உடனே அடுத்தடுத்த வரவும் கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுவாங்க. ஸோ 2 விக்கெட்டுங்கிறது கிடைப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஏன்னா ஃபேண்டசி டீம்ல வருவதற்கு மினிமம் 2 விக்கெட்டாவது வேணும். ஸோ மேட் ஹென்ரியை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து கொண்டு வந்துக்கோங்க. டேவிட் பெய்னே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. செகண்டா பவுல் பண்றப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். டேவிட் வில்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஒரு விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். ஃபேண்டசி வருவதற்கான சான்சஸும் கொஞ்சம் கம்மியாகும். 50-50 ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஹாரிஸ் ராஃப் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா அந்த 91ல இருந்து 95 அந்த பால் வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலரா வந்து ஹாரிஸ் ராஃப் இருப்பாரு. தென் 96ல இருந்து 100 வரைக்கும் போடக்கூடிய பவுலர் டேவிட் பெய்னேவா இருப்பாரு. ஸோ அப்ப ஹாரிஸ் ராஃப் அண்ட் டேவிட் பெய்னே 2 பேரும் தான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர்ஸா வந்து இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 பேருமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஹாரிஸ் ராஃப் வந்து பாத்தீங்கன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே வந்து அவரு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரண்ட் லைன் பவுலரா வந்து இருப்பாரு. மேசன் கிரெயின்
ஸோ மேசன் கிரெயின் ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காங்க. வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மேபி நிறைய இருந்தாங்கன்னா அந்த இடத்துல கிளென் பிலிப்ஸ் வந்து போல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் லுக் வெல்ஸ் வந்து போல் பண்ணுவார். ஸோ லுக் வெல்ஸ், மேசன் கிரெயின் இந்த 2 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் அட்டாக்கா இருக்கிறாங்க. இதுல லுக் வெல்ஸ் கிட்ட நம்ம மினிமம் 5 பாலும் மேக்சிமம் 10 பால் வரைக்கும் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ அப்போ ஒன் டவுனும் வரப்போறாரு. லாஸ்ட் மேட்ச் இறக்கி விட்டுருந்தாங்க. ஸோ மேபி ஒன் டவுன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு 5 பால்ல இருந்து 10 பால் வரைக்கும் போல் பண்றாரு. ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் அப்படின்னா ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா லுக் வெல்ஸ் வந்து இருப்பாரு. ஏன்னா மேசன் கிரெயினோட கொஞ்சம் ஓவர்ஸை வந்து அதாவது கொஞ்சம் பால்ஸை வந்து அவர் தான் வந்து ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒரே ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னரா இருக்கிறதுனால ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னரான லுக் வெல்ஸுக்கு வந்து மினிமம் 5 மேக்ஸிமம் 10 பால் வரைக்கும் கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு. லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா அந்த வந்து பாத்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் வந்து போல் பண்ணுவாரு. ஸோ ஆப்போனண்ட்ல பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சொல்லி பெருசா யாரும் இல்லாதது யாருக்கு பிளஸ்ஸா இருக்க போகுது அப்படின்னா லுக் வெல்ஸுக்கு தாங்க பிளஸ்ஸா இருக்க போகுது. அது நான் சொன்ன மாதிரி மினிமம் 5ல இருந்து ஒரு 10 பால் வரைக்கும் ஒரு பால் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கும். ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்டிங்ல வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர் லுக் வெல்ஸ். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஜானி பெஸ்டோ ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் பிளேயர், கேட்மோரா இருக்கட்டும், ஜே கிளார்க்கா இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு குவாலிட்டியான T20 பிளேயர்ஸ். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காங்க. பெருசா ஸ்கோர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு வந்து வரல. அது அவங்க 2 பேர்த்துக்குமே வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து இருக்கு. ஜானி பெஸ்டோ, லுக் வெல்ஸ் 2 பேருக்குமே டபுள் ஆப்ஸ்ல இருக்கிறதுனால ரொம்பவே குவாலிட்டியா தெரியுறாங்க. இந்த டாம் அபல் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூரான ஒரு ஆவரேஜ் கிட்டத்தட்ட 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு T20ஸ்ல. பட் இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் தவிர வேற எதுவுமே பெருசா பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அடுத்த மேட்சஸ்ல இல்லை. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி ஒரு டிஃபரன்சியல் பிக்கா நீங்க டாம் அபலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் அவரை ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. பேட்டிங்ல ரொம்ப குவாலிட்டியான பிளேயர். அவரோட ஃபீல்டிங் பொசிஷனும் கேட்ச் பிடிக்க வாய்ப்பு அதிகம் உள்ள இடங்கள்ல தான் இருக்கும். ஸோ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும். பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ராக்கெட்ஸ். ஸோ ட்ரெண்ட் ராக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் பேண்டன், அலெக்ஸ் ஹேல்ஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்றாங்க. 2 பேருமே ஒரே மாதிரியான ஒரு பிளேயர். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் இன்டென்ட் காட்டக்கூடியவங்க. ஸோ இதுல அவரோட அக்ரெசிவ் இன்டென்ட்டை கரெக்டா காட்டி மேட்சுக்கு மேட்ச் விளையாடிட்டு இருக்கக்கூடிய டாம் பேண்டன் மட்டும்தான். ஏன்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் டோட்டலி ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் அவருக்கு இல்லாதது இன்னும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா இருக்கு. டாம் பேண்டனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்றாரு. விக்கெட் கீப்பர்ல ஒரு கணிசமான பாயிண்ட். தென் செம ஃபார்ம்ல இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. ஸோ அவர் ஓரளவு சேஃபா நமக்கு தெரியுறாரு. இப்போ அலெக்ஸ் ஹேல்ஸ் வைக்கலாமா வேணாமான்னு பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகுங்க. பேட்டிங் செகண்ட் பண்றப்போ பவர் பிளேவை துவம்சம் பண்ணிடுவாரு. மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ்ல நிறைய T20 மேட்சஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சேஸ் பண்றப்போ அலெக்ஸ் ஹேல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அலெக்ஸ் ஹேல்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. ஜே ரூட் லாஸ்ட் மேட்ச் வந்து பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவருக்கு கேப்டனா நம்ம ட்ரை பண்ணிருந்தோம். இந்த மேட்ச் அவர் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். இவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 கம்மி தான் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாலும் சரி செகண்ட் பண்ணாலும் சரி இவரோட பேட்டிங்ல இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் கண்டிப்பா வரும். என்ன அதுக்கு மேல போகுமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ODI அண்ட் டெஸ்ட் ஃபார்மட் பிளேயர். இவர் வந்து ஒரு 100 பால் மேட்சஸ்ல வெரி ஃபர்ஸ்ட் பால் வந்து அக்ரெசிவ் இன்டென்டோட ஆடணும்னா அது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவார். ஏன்னா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பவுண்டரிஸ் வரும். தவறான பால்ல பவுண்டரிஸ் வரும். இந்த சிக்ஸர்ஸுக்கு பெருசா மோதுவாராங்கிற கொஸ்டின் மார்க். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல 25 ரன்ஸ்ங்கிறது சரிடா வரும். பட் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸா அந்த ரன்ஸா இருக்குமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். ஏன்னா பவுல் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸா தெரியுது. பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய இருந்தாங்கன்னா பவுல் பண்ணுவாரு. அப்போ நம்ம மஸ்டா கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ் எ பிளேயரா அஸ் எ பேட்டரா மட்டும் ஆட போறாரு அப்படிங்கிறப்போ 25 ரன்ஸ் வரைக்கும் வரும். அது வந்து ஃபேண்டசி வருவதற்கான வாய்ப்பு கொடுக்குமானா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஷாம் ஹைன் டாப் ஆர்டர்ல 7 தான் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு முனைப்போட நீங்க டீமை போட்டீங்கன்னா அதுல சாம் ஹைனா இருக்கட்டும், ரோமன் போலா இருக்கட்டும், 2 பேர்த்துல யார வேணாலும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். பட் சாம் ஹைன் ஒரு டெக்னிக்கல் பிளேயருங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர், சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ நம்ம ரோமன் போல எடுத்துட்டோம்னா அவரோட இன்டென்ட் என்ன, வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிச்சு ஆடணுங்கிற இன்டென்ட்டோட ஒரு 4 பால் ஸ்டோக் வச்சு ஆடுவாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் அவரோட இன்டென்ட் ஆன சிக்ஸர்ஸ்க்கும் பவுண்டரிஸ்க்கும் கொண்டு போயிடுவார். பட் சாம் ஹைன் அப்படி கிடையாது. விக்கெட் எப்படி போகுதுன்னு சொல்லி மேட்சுக்கு தகுந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு டெக்னிக்கல் பிளேயர் அவர்.
இப்போ 2 விக்கெட் நேராக விழுந்துருச்சுன்னா அவர் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கணிசமான ரன்ஸை கொண்டு வந்து ஸ்கோரை ஏற்றணும்னு பார்ப்பாரு. கொஞ்சம் உள்ள நிற்பாரு, கடைசி வரைக்கும் உள்ள நிற்பாரு. இதுவே வந்து டாப் ஆர்டர்ல நல்லா ஆடிட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட இன்டென்ட்டை மாற்றக்கூடிய ஒரு பிளேயர். சாம் ஹைன் ஒரு குவாலிட்டி பிளேயர். இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஒரு பிக் டிஃபரன்ஸ் இன் பிகாஸ் சாம் ஹைன் தான் இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் பிசஸ் அவரை ட்ரை பண்ணி கூட மாட்டாங்க. லூயிஸ் கிராகரி இந்த டீமை பொறுத்த வரைக்கும் 5 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ், தென் 6th பவுலிங் ஆப்ஷனுக்கு லூயிஸ் கிராகரி தான். ஸோ இவர்கிட்ட இருந்து நம்ம மினிமம் 10 மேக்ஸிமம் 15 பால் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். லுக்வுட் கிட்ட இருந்து நம்ம 15 பால், சாம் குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் 20 பாலும் பவுல் பண்ணிடுவாரு. தென் ரஷீத் கான் அவரோட 20 பாலை பவுல் பண்ணிடுவாரு. இமாது வாசிம் 15 பாலும், ஜோர்டான் தாம்சன் மினிமம் 10 மேக்ஸிமம் 15 பால், இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ல இந்த டீம் வந்து பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல 20 பால் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சாம் குக்குக்கும் தென் ரஷீத் கான், இந்த 2 பேரும் தான் அவரோட 20 பாலை வந்து மஸ்டா பவுல் பண்ணக்கூடியவங்க. இதுல 2 பேருமே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ளவங்க. இதுல சாம் குக்கை பொறுத்த வரைக்கும் அந்த 96ல இருந்து 100வது பால் வரைக்கும் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் உள்ளவர். ஸோ மஸ்ட் ட்ரை போத் இன்னிங்ஸ்லயுமே. பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒன்னா பிராண்ட் லீக் கேப்டன் ஆஃப் ஸ்டாப்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ரஷீத் கானுக்கு தான் வந்து நிறைய கேப்டன் விக்கெட் ஆப்ஷன் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஏன்னா அவரோட பால்ல விக்கெட் கம்பல்சரி விழுந்தும். அட்லீஸ்ட் ஒரு விக்கெட்டாவது அவர் எடுத்துறாரு. ஓரளவு சேஃபான ஆப்ஷனா தெரியக்கூடிய ஒரு பிளேயர் அவரு. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்துறாரு. தென் பேட்டிங்ல வந்தாலும் குயிக் ஃபயரா ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல அவர் தாங்க ஃபீல்டர். அவரை மாற்றவே மாட்டாங்க. கேட்ச் பிடிக்க மேட்சிங் மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் அது பிடிச்சிருவாரு. அந்த அளவுக்கு ஸ்கொயர் பவுண்டரிஸ் அழகா கவர் பண்ணி சூப்பரா ஃபீல்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் அவர் தான் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்டானவர் தான். இமாது வாசிம் டாப் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேட்மோர், ஜானி பேஸ்டோ, ஜே கிளார்க், டாம் அபல் இப்படி ரைட் ஹேண்டர்ஸ் அதிகம் இருக்கிறதுனால இமாடு வாசிம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல மினிமம் 15 பால் மேக்ஸிமம் 20 பாலுமே அவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பர்டிகுலரா பவர் பிளேலேயே அவரோட ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவார். பவர் பிளேலேயே ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸும் அவருக்கு இருக்கு. அந்த 20 பாலும் பவுல் பண்றப்போ இந்த 2 விக்கெட்டா கூட மாறுவதற்கு சான்சஸ் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் நிறைய பேர் அவரை பெருசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இந்த மேட்ச் வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. இப்போ இதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல சாம் குக் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ரஷீத் கான் மஸ்ட் ட்ரை. இதுல லூயிஸ் கிராகரி தான் மோஸ்ட் பிசஸ் ட்ரை பண்ணவே மாட்டாங்க. மினிமம் 10 பால் மேக்ஸிமம் 15 பால் வரைக்கும் பவுல் பண்றாரு. ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் பாயிண்ட். தென் அவரோட ஆப்ஷன் பாருங்க, இவர் வரக்கூடிய டவுனுக்கு கண்டிப்பா கடைசி 20 பால் வந்து ஒரு பேட்டிங்க்கு வந்துருவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு டவுன்ல வர்றாரு. அப்படிங்கிறப்போ பேட்டிங்ல வந்தாலும் மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பார். ஸோ இப்படி அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ லூயிஸ் கிராகரி, ரஷீத் கான் அண்ட் சாம் குக் இந்த 3 பேரும் இந்த டீமோட இம்பார்ட்டன்ட் பவுலர்ஸா இருப்பாங்க. இந்த 3 பேரும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 பால் வரைக்குமே பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ளவங்க. ஸோ இப்ப மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல இமாது வாசிம் ஒரு 15 பால் மினிமம் பவுல் பண்றாரு. அப்படிங்கிறப்போ ஸோ கிட்டத்தட்ட ஒரு 70 பால்ஸ் வரைக்குமே நம்ம பிளேயர்ஸை வந்து கவர் பண்ணிடுறோம். தென் அடுத்தது பேட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா டாம் பேண்டன் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காரு. ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை சூஸ் பண்றப்போ நமக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான டீம்ஸா வந்து நமக்கு கிராண்ட் லீக்ஸ்ல செட் ஆயிடும். சரி, ஓகே. இப்போ ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயரை பார்த்தோம் அப்படின்னா டாம் பேண்டன், அலெக்ஸ் ஹேல்ஸ் 2. அலெக்ஸ் ஹேல்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு அவரை பிக் பண்ணிக்குவாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஜே ரூட் தான் வந்து அந்த செகண்ட் ஆப்ஷனுக்கு ஆப்டான ஒரு பிளேயர். 3வது ஆப்ஷனுக்கு சாம் ஹைன், லூயிஸ் கிராகரி 4வது ஆப்ஷன், சாம் குக் 5வது ஆப்ஷன், ரஷீத் கான் 6வது ஆப்ஷன். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இமாது வாசிம் 7வது ஆப்ஷன், ஜானி பேஸ்டோ 8வது ஆப்ஷன், லுக் வெல்ஸ் 9வது ஆப்ஷன், டாம் அபல் 10வது ஆப்ஷன், ஹாரிஸ் ராஃப் 11வது ஆப்ஷன், டேவிட் மேனே 12வது ஆப்ஷன், டேவிட் வில்லி 13வது ஆப்ஷன், தென் மேட் ஹென்ரி 14வது ஆப்ஷன். இந்த 14 பிளேயர்ல இருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வந்துட்டா கூட மோஸ்ட்லி நீங்க போட்ட அமௌண்ட்டை லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸ்ல மாத்தி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டேவிட் பெய்னே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு குவாலிட்டியான பிளேயர், டெத் ஓவர் பவுலர். தென் அடுத்ததான் ஜானி பேஸ்டோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா வந்து அவருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு பிராண்ட் டீல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ டேவிட் வில்லி மினிமம் 2 விக்கெட் எடுப்பாரு. ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரஷீத் கான் போத் இன்னிங்ஸ்லயுமே நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
பேட் அண்ட் பால் ரெண்டுலுமே ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டை கொடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாம் குக். ஸோ டெத் ஓவர்ஸ்ல பால் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். 2 அல்லது மேற்பட்ட வீட்டில் கூட எடுக்கலாம் ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ. ஸோ நான் பிளான் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. லூயிஸ் கிராகரி. ஸோ இவருக்கு கண்டிப்பா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டனாவோ ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மல்டிபிள் பிளான் லீக்ஸ்ல. பட் அவர் வரக்கூடிய ஆப்ஷன்ஸ்க்கு பேட்டிங்ல வந்தாலும் 20 ரன்ஸ் அடிப்பார். 10ல இருந்து 15 பால் வரைக்கும் பால் பண்றப்போ ஸோ 2 விக்கெட் வரைக்கும் கூட எடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் சைஸ் பார்க்குறப்போ அவருக்கு நல்லா தெரியுது. கண்டிப்பா நீங்க வந்து பிராண்ட் லீக்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.